வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் 1 சாமுவேல் அதிகாரம் 25-ஐ பார்க்கப் போகிறோம். இந்த அதிகாரம் முழு சூழ்நிலையையும் மாற்றிவிடும் ஒரு வரியுடன் தொடங்குகிறது. சாமுவேல் இறந்தான். இஸ்ரவேல் முழுவதும் கூடி வந்து அவனைக் குறித்து இறங்குகிறது. ராமாவில் அவன் வீட்டருகே அவனை அடக்கம் செய்கிறார்கள். தீர்க்கதரிசியின் குரல் மௌனமாகிவிட்டது. ராஜாக்களை அபிஷேகம் செய்த, பாவத்தை கண்டித்த, இஸ்ரவேலில் கர்த்தருக்குச் சாட்சியாக நின்ற அந்த பழைய குரல் இனி கேட்கப்படவில்லை. இது முக்கியமானது. ஏனெனில் தாவீது இன்னும் வனாந்தரத்தில்தான் இருக்கிறான். சவுல் இன்னும் நிலைகுலைந்தவராகத்தான் இருக்கிறான். ராஜ்யம் இன்னும் அமைதியை அடையவில்லை. தாவீதை அபிஷேகம் செய்த மனிதன், அவனுடைய இருளான நேரங்களில் பலமுறை இடையில் நின்ற மனிதன், இப்போது இல்லை. ஆகவே இந்த அதிகாரம் துக்கத்துடன் தொடங்குகிறது. பின்னர் தாவீது எழுந்து வனாந்தரத்துக்கு இறங்கிச் செல்கிறான். ஒரு பாரம் அப்பேனா இறங்கியது போல இருக்கும் வேளையிலேயே இன்னொரு பாரம் தொடங்குகிறது என்று இந்த கதை உணர்த்துகிறது. அந்த வனாந்தரத்தில் வேதாகமம் குணாதிசயத்தில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு வீட்டை அறிமுகப்படுத்துகிறது. மவோனில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் சொத்துக்கள் கர்மேலில் இருந்தன. அவன் மிகவும் செல்வந்தன். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. இது வறுமையில் வாழும் ஒரு மனிதன் அல்ல. இது செல்வமும் செல்வாக்கும் பெருக்கமும் உடையவன். அவன் பெயர் நாபால். அவன் மனைவியின் பெயர் அபிகாயில். அப்போது இந்த அதிகாரம் மின்னல் போல் கூர்மையான ஒரு மாறுபாட்டைக் காட்டுகிறது. அபிகாயில் நல்ல புத்தி உள்ளவள், அழகிய முகமுள்ளவள். ஆனால் அந்த மனிதன் கடினமானவனும் தன் செய்கைகளில் பொல்லாதவனும். இதோ உண்மை அப்படியே. ஒரே வீட்டில் ஞானமும் ஆன்ம சௌந்தரியமும் இருக்கிறது. அதே வீட்டில் கடினத்தனமும் சுயநலமும் நெறி அருவருப்பும் இருக்கின்றன. இந்த மாறுபாடுதான் முழு அதிகாரத்தையும் நகர்த்துகிறது. நாபால் தன் ஆடுகளை முடி திரித்துக் கொண்டிருக்கிறான் என்று தாவீது கேட்கிறான். அதாவது அது கொண்டாட்ட நேரம். அது பெருக்கு நேரம். அது அறுவடை மகிழ்ச்சி நேரம். ஆகவே தாவீது 10 இளைஞர்களை அனுப்புகிறான். அவர்கள் நாபாலுக்கு சமாதான வார்த்தை சொல்லச் சொல்கிறான். உனக்கும் சமாதானம் உண்டாகட்டும். உன் வீட்டிற்கும் சமாதானம் உண்டாகட்டும். உனக்குரிய எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாகட்டும். தாவீது நாபாலுக்கொரு எளிய உண்மையை நினைவூட்டுகிறான். உன் மேய்ப்பர்கள் எங்களோடு இருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவர்கள் கர்மேலில் இருந்த நாட்களில் ஒன்றும் காணாமல் போகவில்லை. அதாவது தாவீது கொள்ளைக்காரனாக நடக்கவில்லை. அவன் பாதுகாவலனாக நடந்தான். அவனுடைய மனிதர்கள் இரவும் பகலும் நாபாலின் ஊழியக்காரர்களுக்கு ஒரு சுவராக இருந்தார்கள். ஆகவே தாவீது கேட்பது திருடனாய் அல்ல. அமைதியாக பாதுகாப்பளித்த ஒருவனாய் கேட்கிறான். தன்னுக்கும் தன் மனிதர்களுக்கும் சிறிது உணவு அனுப்பும்படி நாபாலிடம் வேண்டுகிறான். அது நியாயமான கோரிக்கை. அது மரியாதையோடு வருகிறது. அது சமாதானத்தோடு வருகிறது. ஆனால் நாபால் அவமதிப்போடு பதிலளிக்கிறான். தாவீது யார்? யெசேயின் மகன் யார்? தாவீது எதற்கும் தகுதியில்லாத ஓடிப்போனவனாகவே அவன் பேசுகிறான். அவனை ஏளனம் செய்கிறான். அலட்சியப்படுத்துகிறான். தன் மிகுதியிலிருந்து கொடுக்க மறுக்கிறான். என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் முடி திரிப்போருக்காக நான் அறுத்த இறைச்சியையும் எடுத்து, எவன் எங்கிருந்து வந்தான் எனக்கு தெரியாதவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டுமா என்று அவன் சொல்கிறான். அவன் பதிலில் எத்தனை முறை என் 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 என்று வருகிறது கவனியுங்கள். என் அப்பம், என் தண்ணீர், என் இறைச்சி. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தன்னிடமே துவங்கி தன்னிடமே முடிகிறது என்று நினைத்து வாழ்கிறவன் நாபால். நன்றியில்லாத செல்வம் அகந்தையாக மாறிவிடும். தாழ்மையற்ற பெருக்கு மனிதனை உள்ளிருந்து அழுகச் செய்யும்.
தாவீதின் இளைஞர்கள் திரும்பி வந்து அவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அறிவிக்கிறார்கள். இங்குதான் அதிகாரம் அபாயகரமான திருப்பத்தை எடுக்கிறது. தாவீது தன் மனிதர்களிடம், ஒவ்வொருவரும் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். 400 பேர் தாவீதோடு செல்கிறார்கள். 200 பேர் சாமான்களருகே தங்குகிறார்கள். அவமதிப்பின் சூட்டிலும் காயப்பட்ட கண்ணியத்தின் நெருப்பிலும் இருந்து தாவீது பேசுகிறான். இந்த மனிதனுக்குரியதை எல்லாம் வனாந்தரத்தில் நான் காத்தது வீணாயிற்று. அவனுக்குரிய ஒன்றும் காணாமல் போகவில்லை. ஆனால் அவன் நன்மைக்கு பதில் தீமையே செய்தான். அந்தப் பகுதி உண்மைதான். நாபால் நன்மைக்கு தீமையால் பதிலளித்திருந்தான். ஆனால் அங்கிருந்து தாவீது இரத்த பழிக்கு திரும்புகிறான். காலையில் வரை நாபாலின் வீட்டில் உள்ள ஒருவனையும் உயிரோடே விடமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறான். இது முக்கியமானது. குகையில் சவுலைக் கொல்ல மறுத்த மனிதன்தான் இப்போது வேறொரு சோதனையின் முன் எரிகிறான். தேவனுடைய ஊழியக்காரனை வீழ்த்துவது எப்போதும் வெளிப்படையான பெரிய சோதனையல்ல. சில நேரங்களில் அது தனிப்பட்ட அவமதிப்பே, மரியாதையின்மைதான். இப்போது நான் என்னாலே இதைச் சரி செய்கிறேன் என்று பெருமை சொல்லும் தருணம்தான். தாவீது இன்னும் தேவன் இருதயத்துக்கேற்ற மனிதன். ஆனாலும் இந்த நேரத்தில் அவன் கோபம் அவன் ஞானத்தை விட வேகமாக ஓடுகிறது. இதே இடத்தில் அபிகாயில் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட இரக்கத்தின் கையாக கதைக்குள் நுழைகிறாள். இளைஞர்களில் ஒருவன் நடந்ததை அவளிடம் சொல்லுகிறான். தாவீது வனாந்தரத்திலிருந்து தூதர்களை அனுப்பி எங்கள் எஜமானை வாழ்த்தினான், ஆனால் அவன் அவர்களைத் திட்டினான் என்று சொல்கிறான். பின்னர் நாபால் சொல்லாத உண்மையே அந்த ஊழியக்காரன் சொல்கிறான். அந்த மனிதர்கள் எங்களுக்கு மிகவும் நன்மையாக இருந்தார்கள். எங்களுக்கு தீங்கு ஏற்படவில்லை. நாங்கள் அவர்களோடு இருந்த எல்லா நாட்களிலும் ஒன்றும் காணாமல் போகவில்லை. அவர்கள் இரவும் பகலும் எங்களுக்கு ஒரு சுவராயிருந்தார்கள். பின்னர் அவன் மிகவும் அவசரமான எச்சரிக்கையைச் சேர்க்கிறான். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பாருங்கள், ஏனெனில் எங்கள் எஜமானுக்கும் அவன் வீட்டாருக்கும் எதிராக தீங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அபிகாயில் ஒரு நொடியும் வீணாக்கவில்லை. நீதியின் அவசரம் இருக்கும்போது ஞானம் விரைவாக நகர்கிறது. அவள் 200 அப்பங்கள், 2 தோல் தோட்டிகளில் திராட்சரசம், ஆயத்தமான 5 ஆடுகள், வறுத்த தானியம், திராட்சை குலைகள், அத்திப்பழக் கட்டிகள் ஆகியவற்றைக் கொண்டு செல்கிறாள். அது பெருந்தன்மையான அளிப்பு. மனமில்லாமல் அல்ல, குறுகிய மனத்தோடு அல்ல, ஒவ்வொரு துண்டையும் கணக்கிட்டு அளந்தபடி அல்ல. நாபால் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத ஒன்றை அபிகாயில் புரிந்திருந்தாள். கடினமான பெருமைக்காக உன் வீட்டையே எரிய விடுவதை விட நீ தாழ்த்திக் கொள்வது மேல். அவள் தன் ஊழியக்காரர்களை முன்னே அனுப்புகிறாள். தானம் பின்னால் வருகிறாள். இதைத் தன் கணவனிடம் சொல்லவில்லை. அவள் குன்றின் மறைவாய் கீழே வரும்போது தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அவளுக்கு எதிராக இறங்கி வருகிறார்கள். அந்த இழுப்பு உணரப்படுகிறது. 2 உலகங்கள் சந்திக்கப் போகின்றன. ஒன்று கோபத்தோடு வருகின்றது, ஒன்று ஞானத்தோடு வருகின்றது. தாவீது இன்னும் கோபத்திலிருந்தே பேசுகிறான். நாபாலுக்குரியதை நான் காத்தது வீணாயிற்று என்கிறான். நன்மைக்கு தீமை கிடைத்தது என்கிறான். அவமதிப்புக்கு பதில் அழிவைத் தரத் தயாராக இருக்கிறான். அப்போது அபிகாயில் தாவீதைக் காண்கிறாள். அவள் விரைந்து செய்கிறாள். கழுதையிலிருந்து இறங்குகிறாள். தாவீதின் முன் முகங்குப்புற விழுகிறாள். அடுத்து அவள் செய்வது ஆச்சரியமானது. பாரத்தை தன் மேல் எடுத்துக் கொள்கிறாள். ஆண்டவரே, இந்த அக்கிரமம் என் மேல் இருக்கட்டும் என்று சொல்கிறாள். பாவம் செய்தது அவள் அல்ல. மூடத்தனமான வார்த்தை பேசியது அவள் அல்ல. அவமதிப்பு அனுப்பியது அவள் அல்ல. இருந்தும் உடைந்த இடத்துக்குள் அவள் நின்று கொள்கிறாள். ஆபத்தைத் தானே தாங்குகிறாள். சமாதானத்தைக் கேட்டு விண்ணப்பிக்கிறாள். இங்கே ஒரு அழகான உண்மை உள்ளது.
ஞானமுள்ள ஒரு ஆத்துமா இரத்தப் பெருக்கை நிறுத்த முடியும். தாழ்மையான ஒரு சொல் பட்டயத்தை திருப்பிவிட முடியும். அபிகாயில் தாவீதிடம் தன் வார்த்தையை கேட்கும்படி சொல்கிறாள். நாபால் என்பவனை நினைத்து மனதில் கொள்ளாதே என்கிறாள். அவன் பெயர் எப்படி இருக்கிறதோ அவ்வாறே அவன் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், மூடத்தனம் அவனோடு இருக்கிறது. அவள் தீமையை பாதுகாக்கவில்லை. அதை அப்படியே பெயரிடுகிறாள். அவள் மூடத்தனத்தை நியாயப்படுத்தவில்லை. அது என்னவோ அதைத்தான் சொல்லுகிறாள். ஆனால் அதன் பின் அபிகாயில் தாவீதின் கண்களை அவமானத்தை விட மிகவும் உயர்ந்ததற்கே உயர்த்துகிறாள். கர்த்தர் உமக்காக நிலையான வீட்டை அமைப்பார் என நினைவூட்டுகிறாள். ஏனெனில் என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களைச் செய்கிறார் என்று சொல்கிறாள். அதுவே திருப்புமுனை. அபிகாயில் சொல்லுவதாவது, தாவீதே, இது நீயல்ல. காயப்பட்ட பெருமைக்காக இரத்தம் தேடும் வனாந்தர கொலையாளி நீ அல்ல. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன் நீ. உன் சொந்த அகந்தையின் யுத்தங்களை அல்ல, கர்த்தருடைய யுத்தங்களைத்தான் நீ செய்ய வேண்டும். பின்னர் அவள் இன்னொரு ஆழமான வார்த்தையைச் சொல்கிறாள். யாரோ ஒருவன் உயிரைத் தேடித் துரத்தினாலும் என் ஆண்டவரின் உயிரும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜீவக்கட்டில் கட்டுண்டிருக்கும் என்கிறாள். என்ன அற்புதமான சொற்றொடர் அது! கர்த்தரிடத்தில் ஜீவக்கட்டில் கட்டுண்டிருக்கும். தாவீது உலகத்தில் சிதறிப்போனவனல்ல. வனாந்தரத்தில் மறக்கப்பட்டவனல்ல. தற்செயலின் கையில் விடப்பட்டவனல்ல. அவன் உயிர் தேவனால் பிடித்திருக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் இரக்கத்தினுள் பாதுகாக்கப்படுகிறது. சத்துருக்களின் உயிர்களை கர்த்தர் கவனின் நடுவிலிருந்து எரிவது போல எரிவார் என்றும் அவள் சொல்கிறாள். தாவீது தன் கைகளை கரைப்பதின்றி கர்த்தரே நியாயம் செய்யக்கூடியவர் என்று அபிகாயில் நினைவூட்டுகிறாள். பிறகு அவளுடைய ஆழமான விண்ணப்பம் வருகிறது. கர்த்தர் உமக்குச் சொன்ன எல்லா நன்மையையும் செய்து உம்மை இஸ்ரவேலுக்கு ஆளாக்கும்போது காரணமில்லாமல் இரத்தம் சிந்தினேன், என்னாலே பழிவாங்கினேன் என்ற மனக்கசப்பு உமக்கு இருக்கக்கூடாது என்று அவள் சொல்கிறாள். இதுவே ஞானம். உண்மையான ஞானம் இந்த நொடியை மட்டுமல்ல, நாளைய மனச்சாட்சியையும் நினைக்கிறது. எதிர்கால அரசாட்சியையும் நினைக்கிறது. கோபம் குளிர்ந்த பிறகு நினைவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் எண்ணுகிறது. அபிகாயில் தாவீதின் ஆத்துமாவுக்காகவே விண்ணப்பிக்கிறாள். இதை உன் எதிர்காலத்துக்குள் எடுத்துச் செல்லாதே என்கிறாள். நிர்பராத இரத்தத்தின் நினைவோடு சிங்காசனத்தில் ஏறாதே என்கிறாள். இரக்கத்தினால் உன் அழைப்பை விடச் சிறியவனாக மாறாதபடி நான் உன்னை காக்கிறேன் என்றபடி அவள் நிற்கிறாள். தாவீது அவளுடைய வார்த்தையை கேட்கிறான். அதுவும் மிகவும் முக்கியமானது. ஒரு பெரிய மனிதன் ஒருபோதும் கோபப்படாதவன் அல்ல. உண்மை நேராக எதிரே நிற்கும்போது அதற்கு குனியத் தெரிந்தவன்தான் பெரியவன். தாவீது, இன்று உன்னை என்னைச் சந்திக்க அனுப்பிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொல்கிறான். அவளுடைய அறிவுரையையும் ஆசீர்வதிக்கிறான். அவளையும் ஆசீர்வதிக்கிறான். பின்னர் தன் அபாயத்தைத் தெளிவாக ஒப்புக்கொள்கிறான். நீ விரைந்து வந்து என்னைச் சந்திக்காதிருந்தால் காலையளவும் நாபாலுக்குரிய ஒருவனும் உயிரோடே இருக்க மாட்டான் என்று சொல்கிறான். தாவீது எவ்வளவு அருகே சென்றிருந்தான் என்பதை அறிந்திருக்கிறான். அவன் விளிம்பில் நின்றிருந்தான். அங்கேயே கர்த்தர் ஞானத்தை அனுப்பி அவனை நிறுத்தினார். ஆகவே தாவீது அவள் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்கிறான். அவளை சமாதானத்தோடு அனுப்புகிறான். உன் சொல் கேட்டேன், உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான். பட்டயம் கீழே வைக்கப்படுகிறது. இரத்தப்பொழிவு நிறுத்தப்படுகிறது. இரக்கம்தான் வெற்றி பெறுகிறது. அபிகாயில் நாபாலிடமே திரும்பிச் செல்கிறாள். அங்கே நாபால் தன் வீட்டில் ராஜாவின் விருந்து போல் விருந்து வைக்கிறான். அவன் இருதயம் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அவன் மிகுந்த குடிபோதையில் இருக்கிறான். தன் வீட்டை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு போன தீர்ப்பே தலையின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கையில்
சுகவாழ்வில் மயங்கிக் கிடக்கும் மனிதனின் உருவப்படம்தான் நாபால். அந்த இரவு அபிகாயில் ஒன்றும் சொல்லவில்லை. ஞானம் எப்போது பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்கும். திராட்சரசம் தணிந்த பின், மனம் கேட்கத் தயாரான பின் பேச வேண்டிய நேரம் உண்டு. காலையில் நாபாலின் போதை இறங்கிய பின் அபிகாயில் நடந்ததை அவனுக்குச் சொல்கிறாள். அவன் இருதயம் அவனுக்குள் சாகிறது. அவன் கல்லைப் போல ஆகிறான். 10 நாட்களுக்குப் பின் கர்த்தர் நாபாலைக் கொல்லுகிறார். தாவீது உடனடியான பழிவாங்குதலை விரும்பினான். ஆனால் கர்த்தர் தம் நேரத்தில் நியாயந்தீர்த்தார். இதுவே நாம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டிய பாடம். தம் நீதியை நிலைநிறுத்துவதற்கு தேவன் நம் அவசரத்தை தேவையாக்கிக் கொள்வதில்லை. தம் நீதியைச் செயல்படுத்த நம் கோபத்தை தேவையாக்கிக் கொள்வதில்லை. நாபால் இறந்தான் என்று தாவீது கேட்டு, நாபாலின் கையிலிருந்து என் பழியை விசாரித்து, தம் ஊழியக்காரனைத் தீமையிலிருந்து காத்த கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொல்கிறான். அதை கவனமாகக் கேளுங்கள். கர்த்தர் நாபாலை மட்டும் விசாரிக்கவில்லை, தம் ஊழியக்காரனையும் தீமையிலிருந்து காத்தார். இதுவே இந்த அதிகாரத்தின் ஆழமான உண்மைகளில் ஒன்று. சில நேரங்களில் தேவன் நம்மை எங்கள் சத்துருக்களிடமிருந்து மட்டும் அல்ல, நம்மிடமிருந்தே காப்பாற்றுகிறார். பிறகு வருந்த வேண்டிய செயலைச் செய்யாமல் நம்மை நிறுத்துகிறார். ஓர் குரல், ஓர் எச்சரிக்கை, ஒரு நண்பன், ஒரு வசனம், ஒரு பரிசுத்த இடைமறிப்பு ஆகியவற்றை அனுப்புகிறார். நாம் அதைச் செவி கொடுத்தால், அவர் நம் எதிர்காலத்தையே அல்ல, நம் மனச்சாட்சியையும் காக்கிறார். பின்னர் தாவீது அபிகாயிலை தன் மனைவியாக எடுத்துக்கொள்ளச் செய்தி அனுப்புகிறான். ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். அபிகாயில் எழுகிறாள். பூமி வரை குனிந்து வணங்குகிறாள். என் ஆண்டவரின் ஊழியக்காரர்களின் கால்களை கழுவும்படி உமது தாசியாய் இருக்கட்டும் என்று சொல்கிறாள். இங்கேயும் அவள் தாழ்மையாயிருக்கிறாள். ஞானமும் அழகும் இன்னும் சாந்தத்தால் அலங்கரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. அபிகாயில் தாவீதின் தூதர்களைப் பின்தொடர்ந்து சென்று அவனுடைய மனைவியாகிறாள். தாவீது இஸ்ரயேலிய அஹினோவாமையும் எடுத்துக்கொள்கிறான். அதிகாரம் அமைதியான ஒரு நினைவூட்டலோடு முடிகிறது. சவுல் தாவீதின் மனைவியான மீகாளை வேறொருவனுக்கு கொடுத்திருந்தான். முடிவிலும் வாழ்க்கை எழுதி என்று இந்த அதிகாரம் நடிக்கவில்லை. பின்னால் துக்கம் இருக்கிறது, இழப்பு இருக்கிறது, உடைந்த நிலை இருக்கிறது. சாமுவேல் இல்லை, நாபால் இறந்துவிட்டான். தாவீது இன்னும் சிங்காசனத்தில் இல்லை. ஆனாலும் அவன் மீண்டும் காக்கப்பட்டான். சத்துருக்களிடமிருந்து காக்கப்பட்டான். இரத்தப்பழியிலிருந்து காக்கப்பட்டான். பழிவாங்குதலின் வழியாக தன் எதிர்காலத்தை பிடிக்க முயலும் மனிதனாக மாறுவதிலிருந்து காக்கப்பட்டான். இதுவே இந்த அதிகாரம் நம்மோடு வல்லமையாய் பேசும் இடம். நாபால் உண்மையான மூடன் யார் என்பதைக் காட்டுகிறான். அறிவில்லாதவன் மட்டுமல்ல, தன்னாலே வீங்கிப் போனவன். பொருளில் செல்வந்தன், ஆன்மாவில் ஏழை, இரக்கத்திற்குக் குருடன், நன்றிக்குக் குருடன், தேவனுக்குக் குருடன். அபிகாயில் ஞானத்தின் அழகைக் காட்டுகிறாள். அவள் உணர்ந்தறிவுள்ளவள், தைரியமுள்ளவள், தாழ்மையுள்ளவள், சமாதானம் உண்டாக்குகிறவள். மற்றொருவன் பாவம் செய்யாமல் காக்க ஆபத்துக்குள் நடந்து செல்கிறாள். தாவீது தேவபக்த இருதயத்துக்குள் இருக்கும் போராட்டத்தை நமக்குக் காட்டுகிறான். ஒருவர் கர்த்தரை நேசித்தாலும் கோபத்திலிருந்து தடுக்கப்பட வேண்டிய நேரம் வரலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கே சில நேரங்களில் பாதையில் பரலோக திருத்தம் தேவைப்படும். ஆனால் உண்மை வந்தபோது கேட்கக்கூடிய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பட்டயம் கீழே வைக்கத் தெரிந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த அதிகாரம் கிறிஸ்துவையும் நோக்கிக் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தாவீதைக் காட்டிலும் பெரியவர். அவமதிக்கப்பட்ட போதும் அவமதிப்பால் பதிலளிக்கவில்லை. அவமரியாதையை எதிர்கொண்ட போதும் பாவமான கோபத்தால் திரும்ப பதிலளிக்கவில்லை. நியாயத்தை பிதாவிடமே ஒப்படைத்தார்.
இந்த அதிகாரத்தில் அவருடைய இரக்கத்தை சற்றே பிரதிபலிக்கும் ஓர் நிழலும் இருக்கிறது. அபிகாயில் கோபத்தின் நடுவே நின்று சமாதானம் செய்தாள். அழிவைத் திருப்பி நிறுத்த அவள் இடை நின்றாள். அதைவிட எத்தனை மடங்கு மேன்மையாய் இயேசு கிறிஸ்து தீர்ப்பிற்கும் குற்றவாளிக்குமிடையே நின்றார். நாம் சுமக்க முடியாததை அவர் சுமந்தார். நமக்கு தகுந்திருந்த பட்டயத்தை அவர் திருப்பி வைத்தார். ஆகவே உன்னுள் கோபம் எழும்போது அபிகாயிலை நினை. தீமைக்கு தீமையால் உடனே பதிலளி என்று பெருமை சொல்லும்போது அபிகாயிலைச் சந்திப்பதற்கு முன் பாதையில் இருந்த தாவீதை நினை. மிகுதியிலே பெருமை கொண்டு தேவனை மறக்கும் மூலத்தனம் மேலெழும்போது நாபாலை நினை. உன் காரியத்தை நீயே கையில் எடுத்துக்கொள்ள ஆசைப்படும்போது இதை நினை. தம் ஊழியக்காரரின் வழக்கே உன் ஆத்துமா கரையடையாமல் கர்த்தரை விசாரிக்க முடியும். அவர் உன்னை பாதுகாக்க முடியும். அவர் தவறைச் சரிசெய்ய முடியும். அவர் நீதியில் நியாயந்தீர்க்க முடியும். அவர் உன்னை தீமையிலிருந்தும் காக்க முடியும். அதுவே பெரிய இரக்கங்களில் ஒன்றாக இருக்கலாம். உன் பாதையில் நிற்கும் மூடனை தேவன் அகற்றுவதல்ல மிகப்பெரியது. அந்தப் போராட்டத்தில் உன் சொந்த இருதயம் மூடத்தனமாக மாறாதபடி அவர் காக்கிறதுதான். ஆகவே காயப்பட்ட பெருமையை விட ஞானத்தின் குரல் உயரமாக பேசட்டும். பழிவாங்குதலை விட தாழ்மை விரைவாக நகரட்டும். கர்த்தருக்குரிய போராட்டத்தை கர்த்தரே போராடட்டும். தேவன் தம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் நாளில் அங்கே எப்படி வந்தாய் என்ற நினைவால் மனக்கசப்பு இல்லாத அளவுக்கு உன் எதிர்காலம் சுத்தமாக இருக்கட்டும்.